அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஏக இறைவனுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. புனிதமான ஹஜ் மாசத்திலே இறுதியிலே நம்ம நெருங்கிவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜி பெருமக்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஒப்புக்கொண்டு அவங்களுடைய வீடு திரும்பக்கூடிய ஊர்களுக்கு திரும்பக்கூடிய ஹாஜி பெருமக்களுடைய பயணங்கள் லேசாக்கி அவங்களுடைய எல்லா தேவையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி ஹஜ்ஜை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த கடமைகளை முடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால ஏராளமான மக்கள் பலவிதமான பிரச்சனைகள், இடம் வைக்கல, வியாபாரம் சரியில்லை, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், இடம் வைக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த இஸ்திகாரா தொழுகை, தேவையான தொழுகை, அதனுடைய முறைகள், அது என்னென்ன சூறா ஓதணும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியாக பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் அதிகமான இனிமைகளை படிக்கக்கூடிய ஒரு வீடியோ சேனல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூலாக்கி ரஹ்மத்தாக்கி தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ آية الكرسي 41 مرة عند الغروب குலியத்து ஹாஜத்தோ கமா கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போட்டியோடு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால மிதமான நம்மெல்லாம் அவன் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான மாசத்துடைய ஹக்கு பரக்கத்து கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளும் எல்லாம் கபூலாக்கி தருவானாக. வியாபாரங்களில், வீடுகளில், மஹல்லாக்களை வியாபாரமாக்கி நம்முடைய நேரங்களை காலங்களை அவனுக்கு இபா செய்யக்கூடிய வழியிலே செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். நம் அனைவரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்க பாக்கி தருவான். ஆமீன். இஸ்திகாரா தொழுகை, என்ன தேவை இருந்தாலும், மலையளவுக்கு உண்டான தேவை இருந்தாலும் அல்லாஹ் அவன்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அப்போ அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அழகான முறையிலே நம்ம அவனுக்காக வேண்டிய அந்த ஹாஜத்துக்காக வேண்டி தொழுது இறைவனிடத்திலே துவா செய்வது, அதுதான் இஸ்திகாரா தொழுகை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கானத் லஹு ஹாஜா, அல்லாஹ்வின் பக்கம் எவர் தேவை நாடி வருகின்றார்களோ அவங்க அவு இலா அஹது மின் ஆதமே, மனிதனுடைய இடத்துல நம்ம தேவைக்காக வேண்டி போகிறோம், ஒரு மனிதத்தில் தேவைக்காண்டி போகிறோம், அந்த நேரத்திலையும் பரியத்தை வல்ல அழகான முறையில் உதவு செஞ்சு பல்யுஹ்சின் சலா இஸ்திஹாரா சலா, பல்யுஹ்சின் இஸ்திஹாரா சலா, அழகான அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றுவது. இப்படி நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான அவன் நமக்கு உதவி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு புதிய ஹாஜத்து, நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். அப்படிப்பட்ட சிறப்பான தொழுகை தான் இஸ்திஹாரா தொழுகை. அதாவது நம்ம தொழுகை நேரம் கூடாத நேரம் இல்லாத நேரங்களில், தொழுகை கூடக்கூடிய நேரங்கள், ஹராமான நேரம் இல்லாத நேரங்களில், குறிப்பாக தஹஜ்ஜுத் நேரங்களில், அது மாதிரி தொழுதுக்கு அப்புறமா உண்டான நேரங்கள், இந்த மாதிரி நேரங்களில் குறிப்பான அந்த நேரங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், 2 ரக்காத் நியத்து செய்ய வேண்டும். இஸ்திகாரா தொழுகை, அதான் எந்தெந்த தேவைக்காக வேண்டி, என்னுடைய வீடு விற்பதற்காக வேண்டி, நான் இந்த வியாபாரத்தை நடத்தப் போகிறேன், வியாபாரம் செய்ய போகிறேன் என்பதற்காக வேண்டி நான் 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகிறேன். இது மாதிரி என்னுடைய மகளுக்கு நான் என்ன செய்கிறேன், மாப்பிள்ளை பார்க்க போகின்றேன், அதுக்காக நான் 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகிறேன்னு சொல்லி நான் நியத்து செஞ்சு தமிழே நியத்து செஞ்சுக்கலாம். இஸ்திகாரா தேவை உண்டான தொழுகை 2 ரக்காத்து சுன்னத்து, அல்லாஹ்க்காக வேண்டி நான் தொழுகிறேன் என்று சொல்லக்கூடிய இஸ்திகாரா தொழுகிறேன்னு சொல்லி நியத்து செஞ்சு நம்ம தக்பீர் கட்டி சனாவை ஓதி நம்ம என்ன செய்யணும், எது சூறா ஓதலான்னா குறிப்பாக சூரத்தை காஃபிரூன், ஃபாத்திஹா சூறாவுக்கு பிறகு காஃபிரூன், 2வது ரக்காத்து இஹ்லாஸ் சூறா, அது ரொம்ப அழகான அதுக்கு பொருத்தமான சூறா என்று இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார். அப்புறம் 2 சூறாக்களை ஓதி 2 ரக்காத் தொழுது முடிச்சதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இடத்துல அழுது தொழுது குறிப்பாக ஆயத்து குர்சி
யாசின் சூறா ஓதி நம்ம துவா செய்யலாம், ஆயத்து குர்சி ஓதலாம். அது முக்கியமான ஆயத்து குர்சின்னு கூட சொல்லும் போது அதில் ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்காங்க. இமாம் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், மன்கர ஆயத்துல் குர்சி, எவ்வளோ ஆயத்து குர்சி ஓதுகின்றாலும் இருக்குதா ருபாயின மர்ரா 41 தடவை. இந்த உருவு அதான் மாறி தொழுகி பின்னால் நம்ம சொன்னோம்ல, மாறி தொழுகி பிறகு குதி ஹாஜத்து மலமாறி உண்டான எல்லா தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கின்றான். 2 ரக்காத்து ஹாஜத்து தொழுகை தொழுது விட்டு இஃப்திபாரா அந்த இஃப்தியாரா தொழுகை தொழுது விட்டு ஹாஜத் தொழுகை தொழுது விட்டு நம்ம 41 தடவை அங்கே இருங்க, இன்னொரு 10 நிமிஷம் காமனாக இருந்தாலும் போதும் ஓதிடலாம். 41 தடவை நல்ல அழகான முறையில் ஆயத்து குர்சி நம்ம இந்த சேனலில் நம்ம ஃபோனில் பார்த்தா கிடைக்கும். ஆயத்து குர்சியும் போட்டால் அவங்க ஓதுவாங்க. அது மாதிரி ஓத வச்சு நம்ம குர்ஆனை பார்த்து நல்ல தெளிவாக தஜ்வீத் முறை பிரகாரம் நிறுத்தி நிதானமாக உச்சரிப்புகளை கரெக்டான முறையில் உச்சரிப்பு செஞ்சு அந்த 41 தடவை ஓதி அழுது அல்லாஹ் இடத்துல உதவி செஞ்சால் அது மலமாறி உண்டான தேவையாக இருந்தாலும் பூ மாறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கபூலாக்கி தருவான். அப்படிப்பட்ட அழகான ஒரு வழிமுறை தான் இந்த ஹாஜத்து தொழுகை உண்டான நமக்கு நன்மை. ஒவ்வொரு தேவைகள் என்ன தேவைகள் நம்முடைய என்ன தேவையாக இருந்தாலும் இந்த 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ் இடத்துல அப்படியே அழுது தொழுது நம்முடைய அந்த கவலையை வெளிப்படுத்தி தக்வாவான முறையிலே பேணுதலான முறையில் அவனிடத்தில் மன்றாடுவது, உடனே அந்த ஹாஜத்தில் கபூலாக்கி தந்துடுவான். அப்புறம் அடுத்த வழி சொல்கின்றார்கள், நம்முடைய எதிரிகளை இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு, ஷைத்தானிலிருந்து, கெட்ட ஜின்னர்களிலிருந்து, கெட்ட மனிதர்களிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுவதற்கு அடிக்கடி நம்ம தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். சைத்தானுடைய தொந்தரவுகள் வரும், கெட்ட ஜின்னனுடைய தொந்தரவு வரும், கெட்ட மனிதனுடைய சகவாசம், எதிரிகளுடைய பயம். அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தால் ஃபல் எக்ரஹு ஆயத்து குர்சி 70 மர்ரா 70 தடவை ஆயத்து குர்சியை ஓதி அல்லாஹ் இடத்துல மண்டாடி கேட்பது. எல்லா கெட்ட சைத்தான், கெட்ட ஜின்னு, கெட்ட மனிதனுடைய பாதுகாப்பு நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தருவான். அதே மாதிரி மீண்டும் ஒன்று சொல்கின்றார்கள், இன்னும் தீராத நோய் படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பெரும் வியாதி, அவன் என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் அவனுக்கு மருத்துவம் செஞ்சாலும் அவனுக்கு நோய் குணமாக மாட்டேங்குது, ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறது? அவங்களுக்கும் சொல்லிக்கிற இருக்கிற ஆயத்து குர்சி மியத்த அஹதின் இந்த சபாஹி மியத்த அஹதின் இந்த சபாஹி மரத்து முந்தத்து சலாசையோமே 3 நாள் 101 தடவை பஜர் தொழுகைக்கு பிறகு 101 தடவை ஆயத்து குர்சியை நம்ம ஓதி, நம்ம தண்ணீரை ஓதி அவங்களுக்கு குடிக்கவும் கொடுக்கலாம், தலையிலையும் ஓதி விடலாம். நம்ம தெரிஞ்சவங்க 101 தடவை நோயாளிகள் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டால் அந்த கொஞ்ச நேரத்தினுடைய அறிவுகள் ஏராளமான மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேவைகள், அவங்க எவ்வளோ நோயாளிகள் இருப்பாங்க, மருத்துவம் பார்க்கக்கூடிய நோயாளிகள், கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளிகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய நோய் நொடிகளுக்கு நோயெல்லாம் குணமாவதற்கு பெரும் ஆப்ரேஷன் நோய் போகாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுகிற குடும்பத்திலே பணங்காசு செலவழி பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் இமாம் பெருமக்கள் நிரூபிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நம்ம இந்த ஹதீஸ் தான். அதாவது 101 தடவை காலையில் சுபூத்தொழுது விட்டு 101 தடவை ஆயத்து குர்சி நம்ம ஓதுனா, கரெக்டாக ஓதுனா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஓதிடலாம். நிதானமாக அழகாக ஓதி அவங்களுக்கு தலையில் ஓதி விட்டு இஸ்ஃபின்னு சொல்லி ஊதி விட்டு தண்ணீரையும் ஊதி இஸ்ஃபின்னு சொல்லி அவங்கள குடிக்க வைக்கிறது, பாட்டில் வச்சு அப்படியே குடிக்க கொடுத்துட்டே வந்தோம்னு சொன்னால் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஷிஃபா தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்பான ஹாஜத்து தொழுகை, தேவை நிறைவேறக்கூடிய தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும், எல்லா விதமான பிரச்சனைகளையும், கடன் பிரச்சனைகளிலிருந்து, நோயுடிகளிலிருந்து, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்து, நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் எல்லோருக்கும் அப்புறப்படுத்தி சாந்தி சமாதானம், குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா போர் காலங்களிலிருந்து போர் இல்லாத சாந்தமான ஒரு அமைதியான உலகத்தை அல்லாஹ் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.